இன்னைக்கு நற்றிணை வகுப்புல 65 குறிஞ்சி திணை பாடல் கபிலர் எழுதியது. இது நமக்கு வழக்கமா நமக்கு தெரிஞ்ச ஒரு பாடலினுடைய துறைதான் இதுல இருக்கு. அதாவது ஒரு நற்சொல் கேட்டல். இப்போ நம்ம முல்லை பாட்டிலையும் அதை பார்த்தோம். பிரிவு காரணமாக வினை வயிர் பிரிவு மேற்கொண்ட தலைவன் எப்போ வருவான் எப்போ வருவான் என்று நினைத்து அவர்கள் வேண்டுதல் செய்யும் பொழுது ஒரு நற்சொல்லை கேட்கிறார்கள் அப்படிங்கிற மாதிரி முல்லை பாட்டுல வந்தது. அது போல நிறைய பாடல்கள் நம்ம இதுக்கு முன்னாடியுமே நம்ம பார்த்திருக்கோம். இந்த பாட்டுலயுமே தலைவன் இன்னும் வரல. திரும்ப மழைக்காலம் தொடங்கி விட்டது. அப்போ தலைவிக்கு ஒரே வருத்தமா இருக்கு, இன்னும் வரலையே அவன் அப்படின்னும் போது தோழி பக்கத்துல போய் சென்று வேற யாருகளோ வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு பெண் இன்னும் மேலிட்டு அதை சொல்றான், அவன் இன்றே வருவான் அப்படின்னு சொல்றான். அது அவருடைய மகனையோ அவனுடைய கணவனையோ சொன்னதாக இருக்கலாம். அப்போ உடனே தோழி நான் போய் நற்சொல் விரிச்சு கேட்டேன், அவன் இன்றே வருவான் அப்படின்னு அவன் சொன்னா நம்ம தலைவனும் சீக்கிரமாக திரும்பி வந்து விடுவான், நீ கவலைப்படாத அப்படின்னு தலைவியை தேற்றுகிறாள். அதான் இந்த பாடல் விரிச்சு கேட்டல் அப்படிங்கிற அந்த இதை இந்த பாட்டு சொல்லுது. அமுதம் உண்க நம் அயல் இலாட்டி, கிடங்கில் அன்ன இட்டு கரை காஞாற்று கலங்கும் பாசினீர் அலைக்கலாவ ஒளிரு வெள் அருவி ஒன்துறை மடுத்து புலியோடு பொருத பொன்கூர் யானை நற்கோடு நயந்த அன்புயில் காணவர் விற் சுழிப்பட்ட நாம பூசல் உருமிடை கடி இடி கரையும் பெருமலை நாடனை வரும் என்றோமே. ஒரு ரெண்டு காட்சியை இந்த பாட்டு காட்டுது. ஒன்று மழைக்கான காட்சி, இடி இடித்து மழை பெய்து அருவியில் வெள்ளம் கொட்டுகிறது. சோ மழைக்காலம் வந்துருச்சு அப்படிங்கிறதுக்கான அறிகுறி. இன்னொரு பக்கம் அந்த புலியும் யானையும் பொருதுகின்றன, ஒன்றோடு ஒன்று சண்டையிட்டுக் கொள்கின்றன. அப்படி சண்டையிடும் பொழுது புலி தாக்கியதுனால யானைக்கு பலத்த காயம் ஏற்பட்டு விட்டது. அது உயிர் பழைக்குமா இல்லைன்னு தெரியாது, ஆனால் அது பலத்த காயம் அதுக்கு. இப்ப அது அந்த ஆண் யானைக்கு நல்ல பெரிய நீண்ட தந்தங்கள் இருக்கின்றன. சோ இப்ப இந்த சண்டையை பார்த்துட்டு இருந்த வேடர்கள் என்ன பண்றாங்க, அந்த குறிஞ்சியில் இருக்கக்கூடிய வேடர்கள் இந்த யானையை கொன்று அந்த தந்தத்தை எடுத்துக் கொள்ளலாம் என்று அவர்கள் முடிவு செய்து அதன் மேல் அம்புகளை விடுகிறார்கள். ஏற்கனவே புலியினால அடிப்பட்ட வலியோடு இந்த வேடர்கள் வேடர்கள் எய்த அம்பின் காரணமாகவும் அதற்கு இன்னும் தீராத வலி உண்டாகிறது. இந்த யானை ஓங்கி குரல் எடுத்து பிளிர்கிறது. அது இடியடிப்பதை போல கேட்கிறது. அந்த மலைப்பகுதியில அது இடியடிப்பதை போல கேட்கிறது. ஏற்கனவே இடியும் மழையும் இருக்கு, அருவி பொழிய ஆரம்பிச்சிருச்சு. கூடவே இந்த யானையினுடைய வலிமிகுந்த பிளிரல் இன்னும் இடையூசியை போல கேட்கக்கூடிய பெருமலை நாட்டை சேர்ந்தவன் தலைவன், அவன் இன்றே வந்து விடுவான், கவலைப்படாதே அப்படின்னு அந்த மலையை ஒட்டிய ஒரு காட்சியையும் மழை பெய்ததனுடைய ஒரு காட்சியையும் கபிலர் இங்க காட்டுகிறாரு. அதுல பாசி நிறைய படிஞ்சிருக்கு. இப்போ தண்ணி ரொம்ப நேரம் ஓடல அப்படின்னா பாசி படிஞ்சிரும். இப்ப பாசி படிஞ்சு இப்ப அருவியில தண்ணீர் விழ ஆரம்பித்த உடனே தண்ணீர் வேகமாக வரும்பொழுது அந்த பாசியை கொஞ்சம் அப்படியே தள்ளி தள்ளி, நீங்க நம்ம குளத்துல பாத்துக்கலாம், நம்ம கால் சொன்னா பாசி அப்படி விலகும் திருப்பி மூடிக்கும். அது போல அது விட்டு விட்டு அந்த பாசியை தள்ளி கொண்டு வரக்கூடிய அளவிற்கான ஒரு இந்த மாதிரியான ஒரு காட்சியையும் அவர் நமக்கு காட்டுறாரு. அமுதம் உண்க நம் அயல் இலாட்டி. இந்த அயல் இலாட்டிங்கிற வார்த்தை ரொம்ப அழகா இருக்கு. அயல் இலாட்டி, இல் ஆட்டி, இல்லை ஆட்டுவிப்பவள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இல் ஆட்டி, இல்லை நடத்துகின்றவள், இல்லை ஆட்சி செய்தவள் அப்படிங்கிற மாதிரி. அயல் இலாட்டி, பக்கத்து வீட்டை சேர்ந்தவள். நம்ம விழவு முதல் ஆட்டி பார்த்திருக்கோம், ஏதிலாட்டி அப்படிங்கிற வார்த்தையும் பார்த்திருக்கோம். அயல் இலாட்டி, பக்கத்து வீட்டுல இருக்கக்கூடியவள் ஏதோ ஒரு நற்சொல்லை சொல்லி இருக்கிறாள், அதனால அது அவள் அமுதம் உண்க. இப்ப இந்த அமுதம் அப்படிங்கிறது ஒரு மித்தலாஜிக்கல் பொருள். அது இல்லையா, நமக்கே தெரியும், புராண கதைகளின் வாயிலாக வரக்கூடிய ஒரு பொருள். அது தேவர்கள் பார்க்கடலை கடைந்த போது, தேவர்களும் அசுரர்களும் சேர்ந்து கடைந்த போது உண்டானது. வாழ்வாங்க வாழ்விக்கக்கூடியது, இளமையை என்றும் நீடித்து நிற்க செய்வது, இறப்பு இல்லாதது அப்படிங்கிறதா அது அந்த பொருளுக்கு கொடுக்கப்படக்கூடிய, அதன் மேல் ஏற்றுச் சொல்லப்படக்கூடிய இவை. அப்போ இந்த புராண கருத்துக்கள் எல்லாம் அந்த காலத்திலேயே, சங்க இலக்கியம் எழுதப்பட்ட காலத்திலேயே நன்றாக இங்கு வேரூன்றி இருந்தன அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு இது உதாரணம். அதாவது ஒரு சொல் அல்லது ஒரு தொடர் என்பது ஒரு ஒரு அந்த ஸ்கிரிப்டோடைய காலத்தை நிர்ணயிப்பதற்கு உதவியாக இருப்பது அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப ஆச்சரியமான ஒரு, அதுதான் மொழியினுடைய ஆச்சரியமும் கூட. அதுல வரக்கூடிய ஒரு வார்த்தையை வச்சு நம்ம இந்த காலகட்டத்தை சேர்ந்ததாக இருக்க முடியும், சேர்ந்தது இல்லாம இருக்க முடியும் அப்படிங்கறத கண்டுபிடிக்க முடியும். அது ஒரு மொழி ஆய்வுக்குரிய ஒரு விஷயம்.
இப்ப இந்த கதைகள் பரவி இருந்த கூடிய ஒரு காலகட்டத்துல இந்த பாடல்கள் எழுதப்பட்டிருக்கின்றன அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கலாம். பெரும்பாலும் அதிக புராண கதைகள் சங்க இலக்கியங்கள்ல வர்றதில்லை. சங்க இலக்கியங்கள்ல ராமாயண காட்சிகள் வருது, மகாபாரத காட்சிகள் வருது, ஆனால் அதிகமான புராண காட்சிகள் இடம்பெறுவது இல்லை. இப்ப இந்த மாதிரி ஒண்ணு ரெண்டு வர்றதை நம்ம பார்க்க முடியும். கிடங்கில் அண்ணன், கிடங்கு அப்படிங்கிறது ஒரு ஊருடைய பெயர்னு உரையாசிரியர் சொல்றாங்க. கிடங்கில் அண்ணன், கிடங்கில்ங்கிறது எவ்வளவு இனிமையுடைய ஊரோ அது போல இப்போ அந்த மலை காட்சி இருக்கிறது. இந்த கிடங்கில் ஊர் எவ்வளவு அழகா இருக்குமோ அதே போன்று அழகுடையதாக அந்த காட்சி இருக்கிறது. இட்டு கரை கான்யாற்று கலங்கும் பாசி நீர் அலைக்கலாவ, தண்ணீர் வேகமாக அப்படி ஓடி வரும்பொழுது பாசி ஓரத்தில் படிந்திருப்பதை விட்டு விட்டு அது கொஞ்சம் அப்படி அதை தள்ளிட்டு போது அப்புறம் விட்டுடுது. அந்த மாதிரியாக நீர் பெருக்கு ஓடி வருகிறது. கான்யாறு, காட்டாறு ஓடி வருகிறது. ஓடி வந்து அருவியாக கீழே பொழிகிறது. ஒளிரு வெள் அருவி ஒன்துறை மடுத்து, மிக வேகமாக அது மேலிருந்து அருவியாக, காட்டாறு ஓடி வந்து அருவியாக பொழிகிறது. இப்படிப்பட்ட மலைநாட்டை சேர்ந்தவன். அந்த அந்த அருவி கொட்டுகின்ற மலைப்புறத்தினுடைய ஒரு ஓரமாக யானையும் புலியும் சண்டையிட்டுக் கொள்கின்றன. புலியோடு பொருத புன்கூர் யானை, புலியினோடு சண்டையிட்டு புண்களை அதிகமாக பெற்றுக்கொண்ட யானை. அதை வேடர்கள் பார்த்திருப்பாங்க. அதிகமாக பொண்ணு இருக்கிறது, ஒருவேளை இது நீண்ட நாள் வாழாது அப்படிங்கிறதோ எதையோ அவங்க நினைச்சிட்டு நற்கோடு நயந்த அன்புயில் காணவர், அது ஏற்கனவே அடிபட்டிருக்கு, இப்ப அதை மேல் அன்புகளை செலுத்தி அதை கொல்ல வேண்டும் என்பதனால் அது அவர்களை அன்பு காணவர் அப்படின்னு சொல்றார் கபிலர். அன்பு இல்லாத அவர்கள் அந்த நற்கோடு, அதனுடைய தந்தங்களை, பெரிய தந்தங்களை நயந்து அதை விரும்பி அதை எடுத்துக்கொள்ளலாம், யானை இறந்தால்தான் அது எடுக்க முடியும், அதனால அதை எடுத்துக்கொள்ளலாம் என்பதற்காக இப்ப அதன் மேல் அம்புகளை தொடுக்கிறார்கள். விற்சுழிப்பட்ட நாம பூசல், அந்த வில்லிலிருந்து சுழித்து வந்து அதன் மேல் பாய்ந்த அந்த அம்புகளின் காரணமாக யானை ஓங்கி பெரும் குரல் எடுத்து பிளிர்கிறது. அது அப்படியே அந்த மலையில எதிரொலிக்குது. யானையினுடைய அந்த பிளிரல், அதாவது இது சாதாரணமா பிளிர்றது வேற, இப்ப அது அடிபட்டு வலியோடு பிளிர்கிறது. அது இடி இடிப்பதை போல அந்த மலை சிகரங்கள்ல பட்டு அல்லது மலை பாறைகள்ல மோதி அது இடி இடிப்பதை போல மழைக்காலம் வந்து விட்டதோ அப்படிங்கிற, மழைக்காலம் ஏற்கனவே மழைக்காலம் வந்துருச்சு, அதனாலதான் கான்யாறு அருவி. இப்ப இன்னும் மழைக்காலத்தினுடைய அதனுடைய அடர்த்தியை கூட்டி காண்பிப்பது போல இப்படி யானையினுடைய பிளிரல் ஒளி கேட்கிறது. அதனால அவன் வரக்கூடிய நாள் வந்துருச்சு, நான் போய் இத என்ன மாதிரியான நற்சொல் கிடைக்கிறது என்று தேடி போனேன். அவள் இன்றே வருகுவன் பெருமலை நாடனை வரும் என்றோளே. அவ பெருமலை நாடனை வரும்னு சொல்லல, இந்த அயலாட்டி வேற ஏதோ சொல்லியிருக்கா. அவன் இன்றே வருவான் அல்லது அவன் இன்னைக்கு வந்துருவான், ரொம்ப நாள் ஆகாது நாளைக்கு வந்துருவான் அப்படின்னு ஏதாவது ஒண்ணு சொல்லியிருப்பான். அப்போ அந்த அவள் சொன்னது நற்சொல் என்பதனால் அவன் இன்னைக்கே வந்துருவான். இவ அது மேல ஏத்தி சொல்றான், இன்னைக்கு சொல்லிட்டால பாரு, இன்னைக்கே வந்துருவான் வரவன், இன்னைக்கே வந்து நற்சொல் நமக்கு கிடைச்சிருச்சு, இன்றைக்கே அவன் வந்து விடுவான், நீ கவலைப்படாத அப்படிங்கிறான். ஒரு நம்பிக்கை, அந்த நம்பிக்கையின் மேலிட்டு மனிதர்கள் இப்படி வைத்துக் கொள்ளக்கூடிய அந்த தங்களுடைய நீண்ட கால நம்பிக்கையை தான் இது வந்து திரும்ப இந்த பாட்டு காட்டுது அப்படின்னு சொல்ல ரொம்ப அழகான ஒரு நம்பிக்கை கூட. நிறைய அந்த மாதிரியான நம்பிக்கைகள் நம்ம வந்து பாக்குறோம். அதுல இது ஒண்ணு அழகான ஒண்ணு, தலைவன் விரைவில் மீண்டு விடுவான், வினை முடித்து மீண்டு விடுவான் என்பதை நற்சொல் வாயிலாக தோழி தலைவிக்கு உணர்த்துகிறாள். அதான் இந்த பாட்டு. பாட்டை மட்டும் ஒரு தடவை படிச்சிருவோம். அமுதம் உண்க நம் அயல் இலாட்டி, கிடங்கில் அன்ன இட்டு கரை கான்யாற்று கலங்கும் பாசினீர் அலைக்கலாவ, ஒளிரு வெள் அருவி ஒன்துறை மடுத்து புலியோடு பொருத புன்கூர் யானை, நற்கோடு நயந்த அன்புயில் காணவர் விற்சுழிப்பட்ட நாம பூசல், உருமிடை கடி இடி கரையும் பெருமலை நாடனை வரும் என்றோளே. அங்க வந்து அவள் அவனை வருக என்று சொல்லி, உரும்னா இடி, உரும் அப்படிங்கிறது வந்து இடியினுடைய ஓசைக்கு சொல்லப்படக்கூடியது. அதனால இங்க வந்து அதேதான், புலியுடன் யானை போரிட்டு ஏற்கனவே அடிபட்டிருக்கிறது, அதன் மேல் காணவர்கள் அம்பு தொடுக்கிறார்கள் அப்படின்னா ஏற்கனவே பிரிவு துன்பத்தினால வருந்தி கொண்டிருக்கிறாள். இந்த ஊரார் வேறு அலர் தூற்றி அதை மிகுவிக்கிறார்கள் அப்படிங்கிற மாதிரியான உள்ளுரை இதில் அமைந்திருப்பதாக உரையாசிரியர்கள் எழுதுறான். அவ்வளவுதான் அந்த பாட்டு முடிஞ்சது. அடுத்த பாட்டு போலாம். அடுத்த பாட்டு ரொம்ப அழகான பாட்டு, பாலை இனிச்சந்த நாகனார். இதுல ஒரு மரத்தை பற்றிய செய்தி வருகிறது. இங்க வந்து தலைவனும் தலைவியும் உடன்போக்கு போயிருக்கிறார்கள். அடுத்தது 66, தலைவனும் தலைவியும் உடன்போக்கு போய்விட்டார்கள். அது நன்றாகி தெரிஞ்சிருச்சு அவங்க கிளம்பி போயிட்டாங்க அப்படின்னு. இப்ப அவ கிளம்பி போனதை பத்தி ஒண்ணும் அவளுக்கு வருத்தம் இல்லை. ஏன்னா
அது ஒரு அரண் தான். அவளுக்கு பிடித்தவனோடு அவள் கிளம்பி அவனுடைய ஊருக்கு சென்று திருமணம் செய்து கொள்வது என்பது அரண் வழிபட்டதுதான். அந்த காலத்துல அது அனுமதிக்கப்பட்ட ஒன்று. அதை யாரும் தடுக்க போவதில்லை. பிடித்தவர்கள் பிடித்தவர்களோடு போவார்கள் அப்படிங்கிறது அரணான ஒன்றுதான். ஆனால் இங்க நற்றாய்க்கு என்ன கவலை அப்படின்னா, அவள் சிறியவள், பெண் சிறியவள். அவளுடைய கழுத்துல போட்டிருக்கக்கூடிய மாலை இப்படி மயங்கி ஒன்னோடு ஒண்ணு இது பண்ணிட்டாலோ, அல்லது இடுப்புல ஒரு 8 அடுக்கு உடைய காசுகளால் நிறைக்கப்பட்ட ஒரு அணிகலனை இடுப்பில் அல்குலி அணிந்திருக்கிறார்கள். அதாவது அந்த பெண்குறியை மூடுவது போல அந்த அணிகலன் அமைக்கப்பட்டிருக்கலாம். 8 அடுக்கு வர்றது போல அமைக்கப்பட்ட, அதுல காசுகளை கோர்த்து 8 அடுக்காக செய்யப்பட்ட ஒரு அணிகலன் அது. அதை இடுப்புல கட்டியிருக்கா. கூடவே தோடிகளை அணிந்திருக்கிறாள், வளையல்களை அணிந்திருக்கிறாள். இப்ப நற்றாய்க்கு என்ன கவலை அப்படின்னா, அவ ரொம்ப சிறியவள். வீட்டுல அவளுடைய இது மாதிரி இதெல்லாம் நிகழ்ந்தது அப்படின்னா, வளையல்கள் நிகழ்ந்தாலோ, அல்லது அந்த மாலைகள் ஒன்றோடு ஒன்று முறுக்கி கொண்டாலோ, அல்லது அந்த காசு கிட்டி செய்யப்பட்ட அந்த அணிகலன்கள்ல காசுகள் பிறந்து இருந்தாலோ, நான் அதை சரி செஞ்சு விடுவேன். அது கூட கவனிக்காத மாதிரி விளையாட்டுல இருப்பா, அல்லது வேற ஏதாவது பார்த்துக்கிட்டு இருப்பா. இப்போ இவனோட கிளம்பி போறாளே, இப்ப இதெல்லாம் நடந்தது அப்படின்னா, அந்த மாலைகள் மயங்கினால், தொடி கழன்று விழுந்தால், அந்த அல்குலில் அணியப்பட்டிருக்கக்கூடிய அந்த 8 அடுக்கான காசுகளை வைத்த அந்த அணிகலன்கள் காசுகள் பிறந்தால் அவளால் அதை சரி செஞ்சுக்க முடியாது. அவளுக்கு சரி செய்ய கூட தெரியாது. அந்த அளவிற்கு அவள் இளமையும் அறியாமையும் உடைய சிறிய பெண். ஆனால் அவளுக்கு காதல் வந்திருக்கிறது. அவள் தன் காதலனோடு சென்று விட்டாள். தைரியமாக சென்று அவனோட ஊர்ல போய் திருமணம் செய்து கொள்ளலாம், கொண்டு வாழலாம் என்கிற துணிவோடு போயிட்டாள். அந்த துணிவில் அவளுக்கு இருக்கு. ஆனால் இப்படி ஆகாதே, இப்படி செய்ய தெரியாதே என்று சொல்லி தாய் வருத்தப்படுகிறாள். சோ நற்றாயனுடைய குரல் கேட்பது ரொம்ப ரேரான சில பாடல்கள்ல தான். பெரும்பாலும் நம்ம செவிலியினுடைய குரலை தான் கேட்போம். அவள் இப்படி போயிட்டாலே, நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். காலை பறித்தப்பினவே, கண்ணே நோக்கி நோக்கி வாழ் எழுந்தனவே, அந்த மாதிரி பாடல்கள்லாம் குறுந்தொகையில வந்தது. அதெல்லாம் செவிலியினுடைய கூற்றாக. செவிலிதான் ஊர் எல்லைக்கு போய் பாப்பா, இங்க யாராவது தெரியுறாங்களா, யாராவது பாத்தீங்களா, இந்த பக்கமா இப்படிப்பட்ட ஒரு பெண்ணும் ஆணும் போனாங்களே பாத்தீங்களா, அவங்க எந்த வழியாக போனார்கள் என்று தெரிந்து கொள்வதற்காக. ஆனால் நற்றாய் சொல்வதை போல வருகின்ற பாடல்கள் ரொம்ப குறைவுதான். அதுல இது நற்றாயனுடைய குரலை ஒலிக்க செய்யக்கூடிய ஒரு பாடல். இங்க முதல்ல வரக்கூடிய 4 வரியில உகாய் மரத்தை பற்றிய வர்ணனையும், அந்த உகாய் மரத்தினுடைய காய்களை உண்ட புறா எப்படி நடந்து கொள்ளும் அப்படிங்கிறத பத்தியும் சொல்றாரு. ரொம்ப அழகா இருக்கு. நம்ம புறாவை டெய்லி இப்ப பார்க்கலாம். இப்ப வீடுகள் தோறும் நிறைய புறாக்கள் இருக்கிறது. எதையாவது ஒண்ணு சாப்பிட்டுருச்சு அப்படின்னா புறா தலைய ஒரு ஒரு 360 டிகிரி நகர்த்தமா தெரியாது, 180 டிகிரிக்கு அப்படி தலையை அப்படி சாய்க்கும். அப்படி தலையை செலுத்திட்டு அதனுடைய கழுத்துல அப்படியே அந்த இறகுகள்லாம் அப்படி புடைச்சு நிக்கிற மாதிரி ஒரு உடம்ப சிலிர்க்கும். இப்ப இங்க உகாய் மரத்தினுடைய காய்களை இந்த புறா சாப்பிடுகிறது. இந்த உகாய் மரத்தினுடைய காய்கள் மிளகினுடைய தன்மையை ஒத்தவை. நல்ல காரமான விதைகளை உடையது உகாய் மரத்தினுடைய காய். ஆமா, சிகப்பா பழம் வருது. அதனுடைய காய் அது உள்ளுக்குள்ளக்கூடிய விதை மிளகை போல காரமுடையது. அங்க வரக்கூடிய பூக்களில் சுற்றக்கூடிய வண்டுகளை எல்லாம் துரத்தி விட்டு இந்த புறா அந்த உகாய் மர விதைகளை தானே தின்கிறது. ஆனா அதுக்கு சாப்பிட்ட உடனே தான் தெரியுது அதுல மிளகினுடைய காரம் இருக்கிறது அப்படின்னு. அப்ப அதனால அது தாங்க முடியல. இப்ப என்ன பண்றது, துப்பவும் முடியாது, முழுங்கியாச்சு. அப்ப அது தலையை அப்படி சிலுப்பி கொண்டு அந்த உகாய் மரத்தினுடைய கிளைகள் இல்லை, இலைகள் அற்ற அந்த கிளைகளுடைய உச்சியில போய் அமர்ந்து கொண்டு வருந்துகிறது. இப்படி ஒரு காட்சியை நற்றாய் சொல்றான். இதுக்கு உள்ளுரை பார்க்கலாம். அப்படி போய் நிற்கிறது. அப்படி நின்ற இந்த மாதிரியான வழியில இவர்கள் போயிருக்கிறார்களே, என்னுடைய மகளுக்கு இதெல்லாம் தெரியாதே, அவ என்ன செய்வா அப்படின்னு நற்றாய் புலம்புகிறாள். அதான் இந்த பாட்டு. மிளகு பெய்தனைய சுவைய புன்காய் உலரு தலை உகாய் சிதர்ந்து உண்ட புலம்பு கொள் நெடுஞ்சினை ஏறி நினைந்து தன் பொறி கிளர் எருத்தம் வெறிப்பட மருகி புன்புறா உயவும் வெண்துகள் இயலின் நயந்த காதலர் புணர்ந்தனள் ஆயினும் சிவந்து ஒளி மழுங்கி அமர்த்தன கொல்லோ. இது பின்னாடி சேர்க்கணும். மாய குறுமகள் மலரியர் கண்ணேவோட இந்த வரியை கொண்டு போய் சேர்க்கணும். அதாவது மாய குறுமகள் மலரியர் கண்ணே சிவந்து ஒளி மழுங்கி அமர்ந்தன கொல்லோ அப்படி படிப்போம். கோதை மயங்கினும் குறுந்தொடி நெகிழினும் கால் பெயல் அல்குள் காசுமுறை பிரியினும் மான் நலம் கையற கழுலும் என் மாய குறுமகள் மலரியேர் கண்ணே. மலர் ஒத்த கண்கள், மலர் ஏர்னு ஒத்த மலரை போன்ற அவளுடைய கண்கள் வாடும், துன்பத்தில வாடும், ஒளி மழுங்கி துன்பத்தில் வாடும். அவளுக்கு பிடிச்ச செயலை தான் செஞ்சுட்டு போயிருக்கா, செஞ்சுட்டு அவன் கூட போயிருக்கா. ஆனால்
மற்ற செயல்கள் அவை அறியாதவை. இந்த மாதிரி தன்னை பாத்துக்கிறது, தன்னை சரியானபடி வச்சுப்பது, இதெல்லாம் அவளுக்கு தெரியாது. அவ என்ன பண்ண போறாளோ தெரியலையே அப்படிங்கிறா. மிளகு பெய்தனைய சுவைய புன்காய், புள்ளிய காய்கள், உகாய மரத்தினுடைய காய்கள் மிளகு பெய்தனைய, மிளகினுடைய காரம் போல இந்த உகாய மரத்தினுடைய விதைகள் காரம் மிக்கவை. அது தெரியும், புறாவுக்கு தெரியாதது இல்ல, தெரியும். ஆனால் அது உலரு தலைய உகாய் சிதர்ந்து உண்ட. உலரு தலைய அப்படின்னா இப்ப இலைகளே இல்லாமல் மரங்கள்ல இலைகள் எல்லாம் ஒதுத்து விட்டு இந்த காய்கள் மட்டும் நெற்றி, அதாவது ஒரு நெற்றுகளை போல காய்கள் மட்டும் தொங்கக்கூடிய ஒரு வேனில் பருவம். பெரும்பாலும் பாலைத்திணை பாடல்கள்ல அவங்க பிரிந்து போகக்கூடிய காலம் வேநீர் காலமாகவும் முதுவேநீர் காலமாகவும் பாலை நிலமாகவும் மத்திய நிறமாகவும் தான் இருக்கும். ஏன்னா இந்த 3 ஃபேக்டரும் இந்த பிரிவு துன்பத்தை அதிகப்படுத்துபவை. நல்ல வெயில் காயிற நேரம், பாலைத்திணை, காய்ந்து வறண்ட பகுதி, இப்படி போகும்பொழுது அது பிரிவு துன்பத்தை அதிகப்படுத்தும் அப்படிங்கிறதுக்காக தான் திரும்ப திரும்ப அதை சொல்றாங்க. உலரு தலை உகாய், மரம் காஞ்சிருக்கு, ஒண்ணுமே இல்லை, மரத்துல இலைகளை ஒண்ணும் இல்லை, அதனால நிழலும் கிடையாது. இலை இருந்தா தானே நிழல் வரும். குளிர்ந்த காற்று வரும். குளிர்ந்த காற்றுக்கோ வெம்மையை தணிப்பதற்கான எந்த ஒரு இதுவோ அங்க கிடையாது, வழியோ இல்லை. அப்போ அந்த மிளகு போன்ற அந்த காய்களை தின்ற புறாவானது புலம்பு கொள் நெடுஞ்சினை ஏறி நினைந்து, புலம்பு கொள், புலம்புனா தனிமை மிகுந்த, வேற எதுவும் பறவைகளோ எதுவும் அங்க காணும், புலம்பு கொள் நெஞ்சோடு, ஐயோ தெரியாம இதை சாப்பிட்டுட்டோமே அப்படின்னு. சாப்பிடும்போது தெரியல, சாப்பிட்ட பிறகு இந்த மிளகனுடைய காரத்தை அதால தாங்க முடியல. அப்ப அது இந்த நெடுஞ்சினையின் மேல் ஏறி அமர்ந்து அந்த மரத்தினுடைய உச்சியில போய் உட்கார்ந்து தன்னுடைய தலையை இப்படி பொறிக்கீழர் ஆகும், தலையை இப்படி சிலிப்பிக்குது. நம்ம அது பார்த்துருக்கலாம், நம்ம புறா தலையை அப்படி பண்றத நம்ம பெரும்பாலும் வீடுகள்ல பார்த்துருக்கோம். பொறிக்கிளர் எருத்தம், பொறிக்கிளர் எருத்தம், எருத்தம்னா கழுத்து, பொறிக்கிளர் புள்ளிகளை உடைய அதனுடைய கழுத்து அப்படி ஆடும்படியாக அது தன்னுடைய தலையை அப்படி செலுத்திக் கொள்கிறது. இப்படிப்பட்ட வழியில அவ போயிருக்கா. நயந்த காதலர் புணர்ந்தனள் ஆயினும், தான் நயந்த, தான் விரும்பிய காதலனோடு அவள் உடன் சென்றிருக்கிறாள் என்றாலும் கூட அது பரவாயில்ல, அதை பத்தி பிரச்சனை இல்லை. அவளுக்கு மனசுக்கு பிடிச்சவனோடதான் அவ போயிருக்கா. ஆனா அவளுக்கு தன்னை பாத்துக்கவே தெரியாதே. கோதை மயங்கினும், இந்த கடைசி அந்த அடுத்த வரியே நம்ம கடைசி வரியோட சேர்த்துப்போம். கோதை மயங்கினும், கோதைனா மாலைகள், கழுத்தில் அணியக்கூடிய மாலைகளுக்கு கோதை என்று பெயர். அதனால கோதை நாச்சியார். கோதை மயங்கினும் குறுந்தொடி நெகிழினும், குறுந்தொடி அப்படின்னா சின்ன கை, சின்ன பெண் தானே, அதனால சிறிய வளையல்களை அணிந்திருக்கிறாள். அந்த வளையல்கள் நெகிழ்ந்தாலும் அது சரியா திருப்பி போட்டுக்கணும்னு அவளுக்கு தெரியாது. கால் பெயல் அல்குள் காசு முறை திரியினும், கால் அப்படிங்கிறதுக்கு காசுகளை வைத்து நம்ம ஒரு காசோட இன்னொரு காசு அப்படி கனெக்ட் பண்ணி அப்படி மாலை மாதிரி வர்றது. ஒரு 8 காசு 8 அடுக்குல அப்படி அது ஒரு பெண்ணினுடைய இடுப்புல கட்டப்பட்டு அவளுடைய அந்த அல்குலை மறைப்பதை போல, அவளுடைய பெண்குறியை மறைப்பது போல இருக்கக்கூடிய ஒரு அணிகலன். மேகலை இடுப்பில் அணிவது, இப்படி அந்த குறியை மறைப்பது போல அணியக்கூடிய ஒரு அணிகலனாக அது இருந்திருக்கலாம். அதுல காசு முன்ன பின்ன அப்படி மாறி மாறி போச்சு அப்படின்னா வீட்டுல இருந்தா அம்மா அதை சரி பண்ணி விடுவா. ஆனா இங்க இவளுக்கு அதை செய்ய தெரியுமான்னு எனக்கு தெரியலையே. காசு முறை திரியினும் மான் நலம் கையற கழுலும் என் மாய குறுமகள் மலர் ஏர் கண்ணேன். அதை சரி செய்ய முடியாத தன்னுடைய வருத்தத்தை நினைத்து அவள் வருந்தி அழுவாளே. அவளுடைய மலர் போன்ற கண்களில் இருந்து நீர் பெருக அவளுடைய கண்கள் ஒளிமழுங்கி திகழுமே. இது நான் எப்படி தாங்கிக்கிறது? ஒண்ணும் தெரியாது அவளுக்கு, அவ்வளவுதான் சொல்ல வந்தது, அவ்வளவுதான், ஒன்றும் தெரியாது அவளுக்கு. ஆனால் அவள் எப்படி போய் இந்த மாதிரி செயலை செய்து விட்டாள், அது சரி. ஆனால் அவள் எப்படி போய் தன்னையும் பார்த்து கொண்டு இந்த குருத்தனத்தையும் நடத்த போகிறாள் தெரியாது. அதுக்குதான் நம்ம நிறைய பாட்டு முன்னாடி எல்லாம் பார்த்திருக்கோம். பிரசம் கலந்த வெண்சுவை தீம்பால், அந்த மாதிரி பாடல்கள்ல அறிவும் ஒழுக்கமும் யாண்டு உணர்ந்தனள்கொள். இப்படிப்பட்ட ஒரு பெண்ணாக இருந்தவள் எப்படி அறிவும் ஒழுக்கத்தையும் கற்றுக்கொண்டு அவள் இப்படி குருத்தனம் செய்கிறாள் என்பதான பாடல்கள் நிறைய இருக்கு. தலைவி குருத்தனம் நடத்தும் அழகை பார்த்து வியந்து பாடிய பாடல்கள் நிறைய இருக்கு. சோ இது ஒரு நற்றாய் தன்னுடைய மகளை பற்றிய கவலையோடு பாடிய பாடல். இங்க இதுக்கு என்ன உள்ளுரை சொல்லலாம் அப்படின்னா, உகாய் மரத்தினுடைய காய்கள் மிளகு தன்மை உடையவை அப்படிங்கிறது புறாக்கு கொஞ்சம் தெரிஞ்சுதான் இருக்கும். ஏன்னா வழக்கமா அது அங்க இருக்கிற காய்கள் சாப்பிடுது. ஆனால் அது தெரிந்தும் கூட அந்த மிளகு போன்ற காரமுடைய காய்களை சாப்பிட்டு தன்னை வருத்தி கொள்கிறது, அல்லது வருத்தம் தருவதாக அந்த செயல் ஆகிவிட்டதே என்று நினைத்து வருந்துகிறது. அப்போ தலைவன் ஏதில் ஆளும், அவன் யாருன்னே தெரியாது. ரொம்ப நாளைக்கு இந்த பக்கமெல்லாம் அவன் சுத்தி திரியல, திடீர்னு வந்தாங்க, பார்த்தாங்க, கால் வச்சாங்க, கிளம்பி போயிட்டான். அப்போ இந்த தலைவனுடைய செயல், அவள் ஒருவேளை இந்த
புறா மிளகை தின்றது போன்ற ஒரு நிலைமையில கொண்டு போய் அவளை விட்டுருமா? ஏன்னா இப்போ சாப்பிட்டாச்சு, ஒண்ணும் பண்ண முடியாது, துப்ப முடியாது, வருந்தி இருக்க வேண்டியதுதான் புறாவுடைய நிலைமை. அது போல அவளுடைய நிலைமை ஆகிடுமோ அப்படிங்கிறதையும் மறைமுகமாக நிச்சயமாக அந்த கவலை ஒரு தாய்க்கு இருக்கும். அவள் உடன்போக்குக்கு உடன்படுகிறாள் என்றாலும் கூட அவன் யாரு, அவன் என்ன மாதிரி குலத்தை சேர்ந்தவன், அவன் எந்த ஊர்ல இருந்து வந்தான், அவனுடைய பின்புலம் என்ன, அவனுடைய பெற்றோர் யார், அவனுக்கு இவளை வச்சு காப்பாத்துற திறமை இருக்கா, அதெல்லாமும் ஒரு நன்றாய்க்கு கவலை தரக்கூடியதுதான். அதனால அதை சொல்லிப்பது போல மறைமுகமாக உள்ளுரையாக அவள் முகாய் மரத்தினுடைய காய்களை தின்ற புறாவினுடைய நிலைமையை இங்கே சொல்கிறாள். அது உள்ளுரையாக இந்த பாட்டுல அமைஞ்சிருக்கு. சோ இதுதான் இந்த பாடல். அழகான பாட்டு இல்லையா? பாட்டை மட்டும் ஒரு தடவை பார்த்துருவோம். மிளகு பெய்தனைய சுவைய புன்காய் உலரு தலை உகாய் சிதர் சிதர்ந்து உண்ட புலம்புகொள் நெடுஞ்சினை ஏறி நினைந்து தன் பொறிக்கிளர் எருத்தம் வெறிப்பட மருகி புன்புறா உயவும் வெண்துகள் இயவின். வெண்துகள்னா இங்க வந்து வெம்மையான தூசி படர்ந்திருக்கக்கூடிய, ஏன்னா மழையில வெயில் கடுமையானது, சரளை கற்கள் வாரி இருக்கக்கூடிய ஒரே பகுதி, தூசி அதிகமாக பறக்கிறது. அதுதான் இங்க வந்து வெண்துகள்னு சொல்றாரு. நயந்த காதலர் புணர்ந்தனள் ஆயினும் சிவந்து ஒளி மழுங்கி அமர்த்தன கொள்ளோ கோதை மயங்கினும் குறுந்தொடி நெகிழினும் கால் பெயல் அல்குள் காசுமுறை திரியினும் மான் நலன் கையுற கையற கழுலும்னா அழுதல் என் மாய குறுமகள் மலர் ஏர் கண்ணின். அவருடைய மலர் போன்ற கண்களிலிருந்து கண்ணீர் வடியுமே, இதெல்லாம் நமக்கு தெரியலையே அப்படின்னு அழுக வருமே, நான் அதை எப்படி தாங்குவேன் அப்படின்னு சொல்லி இங்க சொல்ற. இவ பார்க்க போறதில்ல, அவள் அழுறத பார்க்க போறதில்ல, ஆனால் அவள் அழுவாலே என்ன நினைந்து இவள் அழுகிறாள். மாய குறுமகள், அழகா இருக்கு இல்லையா? மாய குறுமகள். குழந்தைகளை பத்தி சொல்லும் போது நம்ம மாய குறுமகள்ங்கிறத வந்து தாராளமா சொல்லலாம். அந்த அளவுக்கு அழகான ஒரு பாட்டு. சரி, இன்னைக்கு வந்து அடுத்தது வேற ஒரு திணை. ஒரே நாள நம்ம குறிஞ்சி பாலை நெய்தல் 3 இடத்துக்கு மாறி மாறி போயிட்டு வரோம். அப்படி வராது யூஸ்வலா ஒண்ணு பக்கத்துல வரும். இது நம்ம 3 திணையும் ஒன்றா. இப்ப நெய்தல் திணையில தோழி கூற்று வந்திருக்கான், தலைவன் பார்க்க வந்திருக்கான், திரும்ப கிளம்பி போக போறான். இவன் சொல்றா யாரும் இல்ல, ஊரே காலியா தான் இருக்கு, ஏன்னா எல்லாரும் வந்து மீன் பிடிக்க போயிட்டாங்க, கடலுக்குள்ள போயிட்டாங்க, பறவைகளும் கூட வந்து போய் அதனுடைய கூடு அடைஞ்சிருச்சு, தனிமை மிகுந்ததாக தான் இருக்கு எங்களுடைய பாக்கம், நீ வேணா தங்கிட்டு போயேன் ஒரு நாள், ஏன் அவசரமா கிளம்பி போற, ஒரு நாள் தங்கிட்டு போயேன் அப்படின்னு சொல்றான். அதான் இந்த பாடலினுடைய பொருள். ரொம்ப அழகான இந்த கடற்கரை காட்சியை இந்த பாட்டு காட்டுது. கடற்கரை எப்படி விளங்குகிறது. ஏன்னா கடற்கரை எப்பவும் கூட்டமா இருக்காது, ஒரு நேரம் தான் கூட்டமா இருக்கும், ஒரு நேரம் தனிமையோடு யாரும் இல்லாததாக இருக்கும். அதுவும் 6 மணிக்கு மேல பறவைகளும் அதனுடைய கூடு அடைந்து விட்டது என்றால் தனிமை நிரம்பியதாக அந்த கடற்கரை மாறிவிடும். அப்படிப்பட்ட கடற்கரையில நீ வந்து அவளை பாக்குற, இப்படி திரும்பி கிளம்பி போயிட்டீங்கன்னா வருத்தப்படுவா. யாரும் இல்லை, எல்லாரும் எங்களுடைய ஆண்கள் எல்லாம் கடலுக்குள் மீன் பிடிக்க சென்று விட்டார்கள், பெண்கள் ஏதாவது வேற வேலையில இருப்பாங்க, தனிமையுடையதுதான் இப்ப எங்க பாக்கம், அதனால நீ இருந்துட்டு போ அப்படின்னு சொல்லி சொல்றான். அவன் இருப்பானா இல்லையாங்கிறது அடுத்தது. ஆனால் இவள் இரு அப்படிங்கிறா. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்படி வந்துட்டு வந்துட்டு போறது எங்களுக்கு கஷ்டமா இருக்கு, ஏதாவது ஒரு இடத்துல அவளோடய நீ இருந்தீங்கன்னா நல்லா இருக்கும், ஒண்ணு எங்க ஊர்ல இரு, இல்லைன்னா அவன் உங்க ஊருக்கு அவளை கூட்டிட்டு போ, அவ்வளவுதான். பகற்குறி வந்து நீங்கும் தலைமகனை தோழி வரைவு கடாயது. அவன் பகற்குடியில வந்துட்டு போறான், இருந்துட்டு போயேன் அப்படிங்கிறான். சேய் விசும்பு இவர்ந்த செழுங்கதிர் மண்டிலம் மால்வரை மறைய துறை புலம்பின்றே இரவு அருந்தி எழுந்த கருங்கால் வெண்குருது வெண்கோட்டு அரும் சிறை தாய் கரைய கணைக்கால் மாமலர் கருங்கோட்டு புன்னை இறை கொண்டனவே கணைக்கால் மாமலர் கரப்ப மல்கு கழி துணை சுறா வழங்கலும் வழங்கும் ஆயிடை எல் இமிழ் பனிக்கடல் மல்கு சுடர் பொழியி யமரும் வேட்டம் புக்கனர் அதனால் தங்கின் எவனோ தெய்ய பொங்கு பிசிர் முழவு இசை புணரி எழுதரும் உடை கடற்படப்பை எம் உறைவின் ஊர்க்கே. ரொம்ப அழகான பாட்டு. சேய் விசும்பு இவர்ந்த செழுங்கதிர் மண்டிலம், நன்றாக உச்சியில தோன்றிய செழுங்கதிர் மண்டிலமாகிய ஞாயிறு மிக தொலைவில் வானத்தில், மிக தொலைவில் இருந்து வானத்தில் ஏறி வந்து பகற்பொழுது முழுக்க வெயில் காய்ந்து கொண்டிருந்த விரிகதிர் மண்டிலமாகிய செழுங்கதிர் மண்டிலமாகிய ஞாயிறு இப்பொழுது மறைந்து விட்டது. மால் விசும்பு மறைய, அது வேறொரு பக்கம் போய் மால் வரை பெரிய மலைப்பக்கமாக போய் அது மறைந்து விட்டது. அதனால துறை புலம் என்று இப்போ கடற்கரை இப்பொழுது அப்படியே
தனிமையுடையதாக ஆகிவிட்டது. யாரும் இல்லை. இப்போ பகல் பொழுதுனா யாராவது மீன் உணக்குவாங்க, படகு ஓட்டிட்டு வந்தவங்க இருப்பாங்க, அல்லது மக்கள் நடமாட்டம் இருக்கும், ஏதாவது இருக்கும். இப்ப யாருமே இல்லை. மாலை நேரத்தில் சூரியன் மயங்கி விட்டது, யாரும் இல்லை. துறை புலம்பின்றி, எங்களுடைய கடற்கரை துறை புலம்புனா தனிமையுடையதாக ஆகிவிட்டது. இரவு சரி பறவைகள் இருக்குமே அப்படின்னா பறவைகளும் கூட்டுக்கு போயாச்சு. இப்ப இல்ல. இரவு அருந்தி எழுந்த, இரவுன்னா இறால் மீன்கள், நிறைய இறால் மீன்கள் கிடைக்கக்கூடிய இடம்ங்கிறதுனால அந்த இறால் மீன்களை கொத்தி தின்ற கருங்கால்களையும் வெண் சிறகுகளையும் உடைய பறவை வெண்கோட்டு அருஞ்சிறை தாய், அதனுடைய அழகான வெண்மையான சிறகுகளை எல்லாம் அசைத்து கொண்டு அது கருங்கோட்டு புன்னை இறை கொண்டனவே, கரிய கிளைகளை உடைய புன்னை மரத்தினுடைய கிளைகளில் சென்று தன்னுடைய குடும்பத்தோடு வதிய திரும்பி விட்டது. அது போய் அந்த இடத்துல போய் சேர்ந்துருச்சு. கருங்கோட்டு புன்னை கணைக்கால் மாமலர் கரப்ப, அங்க மலர்ந்திருந்த சூரியன் வரும்போது மலைந்திருந்த அந்த மலர்கள் எல்லாம் இப்பொழுது கூம்பி உள்ள மறைஞ்சிருச்சு. மல்கு சுழி துணைச்சுறா வழங்கலும் வழங்கும். இப்போ நீ போற வழியில திருப்பி கடல் வழியா போறான் போல இருக்கு. இங்க சுறா மீன்கள் வழங்கலும் வழங்கும் அப்படிங்கிறா. கழிகள், ஒப்பங்கழிகள்ல மலர்கள் மலர்ந்து இப்பொழுது கும்பி இருக்கக்கூடிய ஒப்பங்கழிகளில் சுறா மீன்கள் வழங்கினாலும் வழங்கும். இது எப்படின்னு எனக்கு புரியல. ஏன்னா உப்பங்கழி ரொம்ப ஆழமுடையதாலாம் இருக்காது. முகத்துவாரம்னே வச்சுக்கிட்டா கூட அது ரொம்ப முகத்துவாரங்கள் அவ்வளவு ஆழமுடையதெல்லாம் இருக்காது. ஆறு கடல்ல சேரக்கூடிய இடம். கழிகள் கழிகளுக்கும் அதனுடைய அளவு அப்படிதான் இருக்கும். உப்பங்கழிகள் அல்லது கழிகள், கடற்கரை ஓர கழிகள்ல அவ்வளவு ஆழம் எல்லாம் இருக்காது. அதுல சுறா வழங்கும் அப்படிங்கிறா. இந்த வழியா நீ போனீங்கன்னா சுறா வழங்கக்கூடிய இதுல நீ ஒருவேளை மாட்டிக்கொள்வாயோ என்று எங்களுக்கு பயமாக இருக்கிறது. அதனால இப்போ எங்க ஊர்ல சரி நீ இருக்க சொல்றியே, உங்க ஊர்ல ஆண்கள்லாம் இருப்பாங்களே அப்படின்னா யாரும் இல்ல. எல் இமிழ் பனிக்கடல் மல்கு சுடர் கொழி, ஒளி உமிழக்கூடிய விளக்குகளை எடுத்துக்கொண்டு எங்களுடைய ஆண்கள் எல்லோரும், பரதவர்கள் எல்லாம் ஆண்கள் எல்லோரும் மல்கு சுடற்கொழி நிறைய விளக்குகளை ஏந்தி கொண்டு அவர்கள் எமரும் வேட்டம் புக்கனர், அவர்களும் வேட்டைக்காக காட்டுக்கு போவதை போல கடலுக்குள் போய்விட்டார்கள். கடலை போய் மீன் பிடிப்பதற்கு எல்லாரும் கிளம்பி போயிட்டாங்க. சோ எங்க இதுல சில சமயம் 2 நாள் 3 நாள் கழிச்சு கூட திரும்பி வருவாங்க இல்லையா. ஒரே நாள்ல முடிச்சு வர மாட்டாங்க, 2-3 நாள் கழிச்சு கூட வருவாங்க. சோ எல்லாருமே விளக்குகளையும் எடுத்துக்கொண்டு கடலுக்குள் மீன் பிடிக்க சென்று விட்டார்கள். அதனால் தங்கின் எவனோ தெய்ய, தலைவனே தங்கின் எவனோ, தங்கிட்டு போலாமே, ஏன் அவசரமா ஏன் கிளம்பி போற? அதனால் தங்கின் எவனோ பொங்கு பிசிர், பொங்கு பிசிர், பிசிர் அழகான வார்த்தை. அந்த அலை வேகமா அடிக்கும் போது அந்த நுரைப்பூ இருக்கும் இல்லையா, அந்த நுரைப்பூல இருந்து தண்ணி அப்படி தெறிக்கும் நம்ம மேல. அந்த அலை நம்ம காலில் படும், அதுக்கு முன்னாடியே அந்த அலை வேகமாக வரும் பொழுது அந்த அலையினுடைய நுரைப்பூவிலிருந்து சில தண்ணீர் சிதறல்கள் நம்ம மேல வரும். அது லேசா அப்படி ஒரு மழை தூவல் போல வரும். அதுக்கு பேர் பிசிர் அப்படிங்கிறாங்க. பொங்கு பிசிர் ரொம்ப அழகான வார்த்தை. நம்ம ஏற்கனவே இன்னொன்னு பார்த்திருக்கோம், கம்பனுடைய கதையில வரதாக துமி அப்படிங்கிற வார்த்தைய, சின்ன துளி. அது இல்ல, அவர் கம்பன் அதை பயன்படுத்தி இருப்பாரு கம்பராமாயணத்துல, அது இல்ல அப்படின்னும் போது இல்ல மக்கள் வழக்கத்துல இந்த வார்த்தை இருக்கு அப்படின்னு சொல்லி ஒட்டக்கூத்தரும் அவரும் சோழனும் போய் ஒரு ஒரு ஆட்சியருடைய இடத்துல அவர்கள் தயிர் கடையும் பொழுது பிள்ளைகளை தள்ளி நில்லுங்கள் துமிப்பட போகிறது மேல அப்படின்னு சொன்னதாக கதைகள் இருக்கு. அதாவது என்னன்னா மக்கள் வழக்கத்தில் இருக்கக்கூடிய சொற்கள் காவியத்தில் வரும் அப்படிங்கிறதுக்கான ஒரு இதுவாக இங்க பொங்கு பிசு, அந்த இலை அப்படி பொங்கி வருது, அதனுடைய பிசு அந்த நீர் திகழ்கள் அப்படி படுது. முழவு இசை புணரி எழுத்தரும், முழவு இசை கடற்கரையை கடலினுடைய அலை ஓங்கி அப்படி அடிப்பது முழவு அடிப்பதை போல ஒரு ஓசையை தருவதாக இருக்கிறது. முழவு இசை புணரி எழுதரும் உடை கடற்படப்பை எம் உறைவின் ஊர்க்கே, இப்படிப்பட்ட முழவு இசைப்பது போல இசைத்து கொண்டு நுழைப்புக்களில் இருந்து இப்படி தண்ணீர் துகள்களை மோதவிட்டு கொண்டு வரக்கூடிய கடற்படப்பை சேர்ந்த எங்களுடைய ஊரில் நீ தங்கி செல்லலாமே. எங்களுடைய ஆண்கள் எல்லாம் வேட்டைக்கு போயிட்டாங்க, பறவைகளும் போய் அங்கே கூட்டுக்குள்ள அடங்கிடுச்சு. நீ திரும்பி போற வழியில ஒருவேளை சுறா இருந்தாலும் இருக்கும், நீ சரியா பத்திரமா போய் சேருவியான்னு எனக்கு பயமா இருக்கு. அதனால நீ எங்க ஊர்லயே தங்கிட்டு போ, நீ தங்க வேண்டிய ஊரு தானே இது, நான் மாப்பிள்ளையான தங்க தானே போறேன், அதனால விரைந்து அவளை திருமணம் செய்து கொள், அப்படி செய்தால் நீங்கயே தங்கியிருக்கலாம், அல்லது நீ அவளை அங்க கூட்டிட்டு போலாம். சோ இது 2 தான். சோ வரைவு கடாயதற்காக அவள் இந்த வார்த்தைகளை சொல்கிறார். உண்மையா தங்கவும் முடியாது, தங்கவும் மாட்டான். ஆனா இப்படி தங்கலாமே அப்படின்னு சொல்றது மூலமாக இவளை, அப்ப தலைவிக்கு உன்னோடு கூடவே இருக்கணும்ங்கிறது விருப்பம், அதனால இங்கே இரு அப்படின்னு சொல்ற மாதிரி
சொல்றா. சோ இது ரொம்ப ஒரு அழகான பாட்டு. இவர்ந்த அப்படின்னா எரிய, எரிந்த, எரியக்கூடிய, அலை மேலே வந்து எரிகிறது. விசும்பு செய் விசும்பு இவர்ந்த செழுங்கதிர் மண்டிலம் மால் வரை மறைய துறை புலம்பின்றே இரவு அருந்தி எழுந்த கருங்கால் வெண்குருது வெண்கோட்டு அரும் சிறை தாய் கரைய கருங்கோட்டு புன்னை இறை கண்டனவே கணைக்கால் மாமலர் கரப்ப மல்கு சுழி துணை சுறா வழங்கலும் வழங்கும் ஆயிடை எல் இமிழ் பனிக்கடல் மல்கு சுடர் குழி எமரும் வேட்டம் புக்கனர் அதனால் தங்கின் எவனோ தெய்யன தலைவனே பொங்கு பிசிர் முழவு இசை புணரி எழுதரும் உடற்கடற் படப்பை எம் உறைவின் ஊர்த்தியே. படப்பை அப்படின்னா அந்த காணலம் சோலைகள் இருக்கக்கூடிய இடத்துக்கு படப்பை, படப்பைகள் சூழ்ந்திருக்கக்கூடிய, இங்க கூட நம்ம சென்னையில படப்பைங்கிற ஒரு பாக்கம், படப்பை, இதெல்லாம் கடற்கரையினுடைய ஊரினுடைய பெயர்கள். நிறைய பெயர்கள் வந்து அப்படி இருக்கிறத நம்ம சென்னையில பார்க்க முடியும், கடற்கரையை ஒட்டி இருக்கக்கூடிய ஊர்கள்ல. சோ அதனால இருந்துட்டு போ அப்படிங்கிறான். இங்க வந்து எங்க இருப்பான் அவன், இருக்க முடியாது. ஏன் வந்து அந்த அந்த இது அந்த ஒரு வரி வந்து இல்லையா, கணைக்கால் மாமலர் கரப்ப அப்படின்னா ஏன் மலர்கள் உள்ள போயிடுச்சு அப்படின்னா அலை வேகமா வருது, அலை வேகமாக வந்து அப்படி குப்பங்கழியில அப்படி வருவதனால மலர்கள் உள்ளே மறைந்து விட்டன. அப்புறம் தண்ணி கொஞ்சம் குறையும் போது திரும்ப மலர் மேல வரும், அவ்வளவுதான். வெள்ளத்தனைய மலர் நீட்டம் போல, அவ்வளவுதான். அதுதான் அந்த அந்த வரியினுடைய குரல். சோ அழகான பாட்டு இது வந்து பேரி சாத்தனார் எழுதிய பாடல். இந்த 67 பாட்டோட இருக்கட்டும், 68 பாட்டை நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம். பாய்.